அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 3, 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலோர்களின் ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேச்சில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தங்களது கடின முயற்சியால் மட்டுமே தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றிகளை பெற இயலும். இதனால் தங்களது கவனம் முழுவதையும் தங்களது படிப்பின் மீது செலுத்த வேண்டும். பெண்களுக்கு வேலைக்கு போகும் பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிப்பது அவசியம். தாங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் போதும். அனைத்து காரியங்களும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் மே மாதத்தில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகள் ஆகும். கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 14, 15, 16, 17, 23, 24, 25, 26, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும் 3, 4, 10, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 20ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 2ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதம் 3ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 5ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம்
மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் மே மாதம் 31ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி மாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 24ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 20ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.